ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிஜமாகவே அவங்க உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாத சமயம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். எஸ், மிஸ்ஸிங்குன்னு சொல்கிறதோட நீங்கள் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு லவ் கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. ஓகேவா? இங்கே மிஸ்ஸிங் அப்படிங்கிற எனர்ஜியை விட நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி. அவ்வளோ எவ்வளோ அதாவது எப்படி சொல்கிறது, எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்பை கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அவங்க சைட்லேருந்து வருதோ இல்லோ அது வேறு விஷயம். பட் உங்கள் சைட்லேருந்து அவ்வளோ அன்பை நீங்கள் கொடுத்துருந்துருக்கீங்க, அவங்க ரிசீவ் பண்ணியிருந்துருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? பட் சம்திங் வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்க தான் செய்யுது. அண்டு எப்படின்னா, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் லவ்வை வந்து எஃபர்ட் போடுறாங்க. செல்ஃப் லவ்வுக்கு எஃபர்ட் போடுறது, அதாவது அவங்க கரியராக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் விஷயமா இருக்கட்டும், அதர் திங்ஸாக இருக்கட்டும், அதர் ஆப்ஷனாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து அவங்க நிறைய ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் இருக்குது. அவ்வளோ அன்பை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜிலாம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதர் திங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் அவங்க மேலே ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் அவங்களோட லைஃப்பில் ஏதோ சம்திங் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. என்ன தான் அந்த அவங்களோட லவ்வை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாலும், வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஓகேவா? அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஒரு பொக்கிஷம். ஓகே. ஸோ நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. அவங்க என்னை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை பற்றி எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன இருக்காங்களா, இல்லை அவங்க லைஃப்பை பார்த்து போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸ்பை பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்கள பற்றி ஸ்பை பண்ணுறது, நீங்கள் இன்னும் வந்து அவங்கள தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டீங்களா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது, இன்னுமே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸும் இருக்குது. இன்னும் நம்மளை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு யாரு கூடயாச்சும் வந்து கமிட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அவங்கள வந்து செக் பண்ணுறது, ஆன்லைனில் செக் பண்ணுறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஸோ வாட்ஸ்அப், ஸோ அந்த லாஸ்ட் சீனை வந்து செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறது. நிறைய குழப்பங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு, நிறைய திங்கிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளிக்காட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்த வந்து அவங்க பண்ணுறாங்க. டைரெக்டாக வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைன்னு பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி மனசுக்குள்ளேயே வந்து குழப்பிக்கிட்டு
என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒரு க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை பற்றின. அண்ட் நீங்கள் வந்து பேசினாலுமே ஒரு பய உணர்வும் அவங்களுக்கு இருக்கும். இவ ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்திருப்பாளோ அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி ஏதாவது சண்டை போட போகிறாங்களா, இன்றைக்கி ஏதாவது சொல்ல போகிறாளா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஓகே, ஸோ நான் என்னோடய ரீடிங் வந்து ஜெண்டர் ரீடிங், அதாவது ஃபீமேல் மேல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபீமேலுக்கு மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங். ஸோ நீங்கள் மேல் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நான் இப்போ ரீடிங் பண்ணுறது வந்து உங்கள் ஃபீமேல் எனர்ஜி. ஓகேவா, ஸோ உங்களை பற்றி எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து அண்ட் இப்படியும் ஒரு திங்கிங் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம என்னதான் மறைமுகமாக இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து எப்படி இருக்குன்னா, குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி தான் இருக்குது. அதாவது நீங்கள் முன்னாடி வந்து ஒரு லவ்வபிள் பர்சனாக இருந்திருப்பீங்க. அதான் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்கள் அவ்வளோ அன்பு அதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் எமோஷனல் வருதுன்னா, ஒரு குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி தான் வருது. அதாவது ஒரு லவ்வபிள் பர்சனாக இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு ரூடான ஒரு கேரக்டராக மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது, கொஞ்சம் அந்த கோவமாக பேசுகிறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, முன்னெல்லாம் நல்லா தானே பேசினேன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக பேசினேன், ஒரு அன்பாக இருந்துக்கிட்டேன், இப்போ வந்து நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட, ஒரு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீ மாறிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் உங்கள் கேரக்டரை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். கேரக்டர் வைஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சன், நீங்கள் ரொம்ப ஒரு இன்னோசண்டான ஒரு பர்சனாக உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு பர்சன், எப்போவுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப இன்னோசண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் கொஞ்சம் கோவப்படக்கூடியது, என்ன தான் கோவப்படக்கூடிய ஒரு பர்சனாலே இருந்தாலும் இது ஒரு இன்னோசண்டான ஒரு கேரக்டர் தான். ஓகேவா, கோவப்படுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நிறைய அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து வரும். ஹாப்பியாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது அண்ட் கோவப்படுறது. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி விளையாடுவாங்க, ஸோ எமோஷ்னல் ஆவாங்க, சண்டை போடுவாங்க, கோவப்படும், ஸோ ஃபைட் பண்ணும். பட் அது இன்னோசண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது உங்கள் மேலே. ஒரு இன்னோசண்ட்டான ஒரு ஃபீலிங், என்ன தான் ஆர்கியூ பண்ணாலும், சிரித்தாலும் அண்ட் எமோஷ்னல் ஆனாலும் உங்ககிட்ட அந்த குழந்தைத்தனமான ஒரு தன்மை இருக்குது எப்படி அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா, நினச்சி பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப இன்னோசன்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு டைப், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க உங்கள் கேரக்டரை பற்றி. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த கார்டை எடுக்கலை, பட் ஏதோ ஒரு சம்திங் வந்து இங்கே ஒரு ஸ்டக் எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண விரும்புகிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஹேங்மேன் எனர்ஜி, ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு ஒரு எங்கேயோ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் என்னோடய பிடிவாதத்துலேருந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வருது. நான் இந்த கார்டை எடுக்கலை, பட் இருந்தாலும் நான் அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களும் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருந்துருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கோல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, கரியர் ஓரியன்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கும் சில ஆஃபர்ஸ், அதாவது உங்களை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணணும், உங்களை வந்து உங்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்.
ஜஸ்ட் வந்து எப்படின்னா, உங்கள எப்படி ரீச் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஆஃபர் குடுத்தோ, அதாவது ஆ ஜாப் ஆஃபரோ, இல்ல அதர் ஆஃபரோ குடுத்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்க மனசுல இருக்குது. அண்ட் வந்து அவங்களுக்கும் சில ஃபினான்ஷியலா வந்து ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, உங்க பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்களா? இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட்டிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். இன்னொரு கார்டு எடுத்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு வெயிட்டிங் சிம்பிள் வந்துடுச்சு. இருந்தாலும் பார்க்கலாம். இன்னொரு கார்டு எடுத்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களா? என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது. கிங் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ சம்திங் வந்து எப்படின்னா, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த 2 கார்டுமே வந்து ஒரு எமோஷ்னலி கண்ட்ரோல்ட் ஒரு பெர்சன். ஸோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பெர்சன் மூலம் எப்படி வந்து கான்டாக்ட் பண்ண முடியும்? ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் குடுப்பாங்க. பேசுறதோ, இல்ல ஜாப் ஆஃபரோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ பிகினிங்கோ குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு வந்து பொருந்தாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா எமோஷ்னலி ரொம்ப வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. எமோஷ்னலை வெளிக்காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 1க்கு எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2க்கு வந்து போயிடலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு எடுத்துக்கிறேன். மிஸ்ஸிங் எனர்ஜியோட எப்படின்னா, ஒரு அவங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. மிஸ்ஸிங் எனர்ஜியை விட அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கோ, உங்கள் லைஃப்க்கோ வந்து நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, உங்கள் மேலே ஒரு எமோஷனல் இது வந்து ஒரு எமோஷ்னல் பேலன்ஸான ஒரு கார்டு. ஓகேவா? மேஜரான கார்டு. எமோஷ்னலி ரொம்ப பேலன்ஸான கார்டு. இது வந்து எமோஷ்னல்னு சொல்ல முடியாது. அதாவது உங்கள் மேலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எமோஷ்னல் கண்ட்ரோலான ஒரு பர்சன். ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பர்சன். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து அது எமோஷனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. லைஃபுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அவங்க லைஃப்லேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது, உங்களை மிஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைமிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே சம்டைம்ஸ் வந்து அந்த எண்ணங்கள் வருது. உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எமோஷனலை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வந்து லைஃப்பை பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எமோஷனலை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னலி பேலன்ஸ்டான ஒரு பர்சன். என்ன தான் மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலும் அதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் சேம் கார்டு வருது. ஆக்சுவலாக அப்போ 2 பேருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை அந்த என்ன சொல்கிறது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அண்டு ஒர்க்கு அந்த மாதிரியான சில விஷயங்களை முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், மெட்டீரியல் விஷயத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பர்சனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குயின் மாதிரி. ரொம்ப ஒரு டாமினேட்டிங் பர்சன். பட் டாமினேட்டிங்னு என்ன சொல்கிறது, எல்லாமே இல்லாமல் அந்த கோவம் மட்டும் இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. அதாவது
ரொம்ப அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மட்டும் பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. லைஃப்பில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் வந்து ஒரு கேர் பண்ணுற ஒரு பர்சன். கோபம் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அண்ட் மெட்டீரியல் திங்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இந்த எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு உங்கள் மேலே வந்து இருக்கிற ஃபீலிங் வந்து அந்த மாதிரி ஃபீலிங் தான். அண்டு வந்து எப்படின்னா, சம்திங் வந்து அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது கரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்லேயா இருக்கட்டும், நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு ஃபீலிங்ஸே இருந்தாலும் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிற ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபீலிங்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ எமோஷ்னல் வைஸ் வந்து ரொம்ப பேலன்ஸாக இருக்காங்க. அப்படியே உங்கள் பற்றின ஃபீலிங் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் திங்ஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபீலிங்ஸை தவிர்த்து மெட்டீரியல் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் பர்சன். ஸோ அதுக்கு கூட உங்கள் பர்சன் வந்து சில ஹெல்ப்ஸ் கூட கேட்டிருக்கலாம் உங்ககிட்ட இருந்து. ஸோ உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். சேம் கார்டு ரிப்பீட்டிங். ஓகேவா? சேம் கார்டு ரிப்பீட்டிங்கடாக வந்து இது வந்து சேரியட். உங்கள் கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்டு எமோஷ்னலி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு அதாவது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் யாரு கூட அதாவது வீட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, ஒருத்தங்களோட கட்டுப்பாடில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. டிசிப்ளினாக இருக்கணும். அண்டு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சேம் கார்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அண்ட் நேர்மையாக இருக்கணும். இந்த எமோஷ்னல் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்பவே அந்த எமோஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக்கராக பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, கரியர் வைஸ், மணி வைஸ், எமோஷ்னல் வைஸ். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு கிவ்வராக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான சமயத்தில் நீங்கள் எமோஷ்னல் பர்சனாகவும் இருக்கிறீங்க, எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. அண்ட் கரியர் வைஸ், மணி வைஸ் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஒரு கரெக்டான ஒரு கிவ்வராக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. கேரக்டர் வைஸ் என்ன இருந்தாலும் வந்து அது டக்குன்னு வந்து கொடுக்குற ஒரு கிவ்வர், கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ கேட்டாலும் அது எமோஷ்னலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களை பற்றின தாட் வரும்ல, அப்போ அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். குயின் ஆஃப் பெண்டக்கல். இங்கே நிறைய வந்து குயின் வருது. ஸோ மேபி இங்கே பார்க்குறவங்க வந்து மேரீடு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக பார்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காக பார்க்கலாம். அதாவது பார்க்குறவங்க வந்து மேல் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காக பார்க்கலாம். ஆர் வந்து ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அவங்க உங்களை பற்றின மிஸ் பண்ணும்போதோ, இல்லை உங்களை பற்றின தாட்ஸ் வரும்போதோ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குயின் மாதிரி தான் நினைக்கிறாங்க. நிறைய குயின்ஸ் வருது.
ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பெர்சனாக நினைக்கிறாங்க. உங்கள பத்தி திங்க் பண்ணும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஒருத்தங்களுக்காக வந்து ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ட் குடுத்து, நீங்க உங்கள பத்தியே எதுவும் கேர் பண்ணாத ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி திங்க் பண்றாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருச்சுன்னா, ஒரு பெர்சன புடிச்சிட்டுன்னா, நீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அவங்களே நெனச்சிட்டு இருப்பீங்க. அவங்களோட கேர பத்தி மட்டும் நெனைப்பீங்க. வேற எத பத்தியும் நெனைக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க பெர்சன் நெனைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள பத்தின திங்கிங் வரும்போதெல்லாம் அவங்க இத தான் யோசிக்கிறாங்க. நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அதாவது சாரி, உங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அந்த நீங்க யாருக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்களோ, அவங்கள தான் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க பெர்சன் வந்து நெனைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்து ஒரு முடிவ மாத்தக்கூடிய ஒரு பெர்சன் கிடையாது. ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ சம்திங் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் என்னதான் நடந்தாலும் அந்த அன்பு வந்து மாறாது. அது ரொம்ப நிலையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. என்னதான் அவங்க மேல வந்து கோபம் இருந்தாலும், நோ கான்டாக்ட்ல இருந்தாலும், அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஸோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே, சம்திங் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும்ல, உங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். நம்ம ஹர்ட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து நீங்க அவங்களுக்கு குடுக்க வேண்டிய அந்த அந்த அன்ப கரெக்ட்டா குடுத்துட்டே இருக்கிறீங்க. அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க நெனச்சு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்க பெர்சன் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்க பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்களா? வெயிட். ஆம். ஸோ நியூவா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் சரியா போகல அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனச்சாங்கன்னா, நீங்க நெனச்சிட்ருக்கீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நியூவா ஏதாவது வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதாவது ஒரு வாழ்க்கையே வந்து புதுசா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அண்ட் இருந்தாலும் அத வந்து இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாரி இருக்கு. நெனச்சு பார்க்குறாங்க தவிர்த்து, வேற எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்ப தேவை வந்து கான்டாக்ட் பண்றதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் தனிமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. தனிமையா இருக்கணும். ஆ சோல் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம்? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் திங்க் பண்றது. தனிமையில வந்து ஒரு இனிமை காண்றது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து அவங்க பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் தோணுது. இந்த லைஃப்ப வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. பட் வந்து அது ஒரு மூவ்மெண்ட் இல்ல. ஓகேவா? ஸோ அந்த தனிமையில அந்த திங்கிங் இருந்தாலும், அ ஒரு ஒரு தனிமை அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப மனி மைண்டடா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. என்னதான் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாலும், ஃபினான்ஷியலி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஒரு தனிமையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் கூடயும் கான்டாக்ட் பண்ணாம ஒரு தனிமையிலேயே இருக்கிறது. மனி வைஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது அப்படி மாரி திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நெறைய படிக்கிறது, நெறைய லேர்ன் பண்றது, நெறைய புதுசா கத்துக்கிறது. ஸோ எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி திங்கிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ அந்த திங்கிங்கில இருக்கும்போது நியூ ஸ்டார்ட் பண்ண முடியாம ஒரு டிலே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, ஸோ இப்போதைக்கு எல்லாமே கத்துருப்போம். கொஞ்ச நாள் தனிமையிலே இருப்போம். அப்பதான் வந்து நம்ம லைஃப்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து யோசிக்கிறதா இருந்தாலும், லைஃப்ல செட்டில் ஆனா தான் வந்து ரிலேஷன்ஷிப்லயும் வந்து நியூ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு தனிமை தேவை. சோல் சர்ச் தேவை அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் வந்து அவங்க நெனச்சு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்க பெர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், மிஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.